ஒரு துறை சார்ந்தவங்க இன்னொரு துறை மேலே அவங்களுடைய கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது. அது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா படியே தப்பு. இப்போ நீங்கள் வந்து படமே வெளியிட போகிறது இல்லைன்னா, இப்போ போயிட்டு இருக்க படங்கள் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது 28ஆம் தேதி வரை வெளியான படங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கு. அது எவ்வளோ நாள் போக முடியும்? 2 வாரம் போகலாம். அப்புறம் எங்களுடைய இந்த டிசிஷனுக்கு மற்ற லாங்குவேஜும் சப்போர்ட் தான். மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கு. அவங்களும் சொன்னாங்க கிளியராக, நீங்கள் வந்து புது படங்களை வெளியிட போகிறது இல்லைன்னா நாங்களும் புது படங்களை தமிழ்நாட்டில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எப்படி உங்கள் சங்கத்தை மீறி வந்து யாரும் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி தயாரிப்பாளருக்கும் சங்கத்தை மீறிலாம் பண்ண மாட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் பண்ணுவாங்க. ஒருத்தருடைய டிசிஷனை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணோன்னா அது தீர்வு கிடையாது. அது மோனோபலி, அது டிக்டேட்டிங் டேர்ம்ஸ். அது வந்து இண்டஸ்ட்ரியால் ஏற்றுக்க முடியாது. எந்த துறையுமே இன்னொரு துறை மேலே அப்படி திணிக்க முடியாது அவங்க கருத்துக்கள். யாருக்கும் இங்கே வந்து யார் மேலேயும் வந்து கோவம் கிடையாது, யாருக்கும் யார் பேரில் மன வருத்தமும் கிடையாது. அதில் வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த படம் எப்படா ஓடிச்சு, இந்த படம் எப்படா ஓடிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுமே வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இப்போ வரைக்குமே இப்போ ஜனநாயகனுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளவா இருக்கும், உண்மையா பொய்யா, நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்லை அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணலன்றதுக்காக எல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆர்கனைஸ்ட் ஹேட்ரட் வந்து இப்போ குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் மேலே வந்து திணிக்கப்படுதோ அதுவே ஒரு படத்துக்கான ஒரு பாதிப்பாக இருக்கா? ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க படத்துடைய ரிவ்யூஸாக இருக்கட்டும், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட வந்திருக்காது, அதுக்குள்ளே ரிவ்யூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்கனைஸ்ட் ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பயங்கரமாக இருக்குது. இப்போது ஒரு நாடை பிடிக்கிற வரையும் தான் நீங்கள் அது ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். நாடை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல் மன்னன் ஆகிடுவீங்களா? அப்போ மன்னனா எதிர இருக்கிற மன்னன்களாம் சும்மா இருப்பாங்க. Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. And sir, இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ அரசாங்கத்தோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சிஎம் சார் கிட்ட பேசுனீங்களா இதை பற்றி, இந்த மாதிரி விஷயங்கள்? இல்லை, இதை நாங்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய இது கொண்டு போயிட்டோம், கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. நேற்று நாங்கள் போயிருந்தோம். இப்போ நாங்கள் வந்து இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம். நேற்று நாங்கள் போயிட்டு துறை சார்ந்த மினிஸ்டராக திரு ராஜ்மோகன் அவர்கள் இருக்கார், அவரை போய் பார்த்தோம். நாங்கள் அவரை பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார். அவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டார். நாங்கள் எங்களுடைய கோரிக்கையாக எல்லாம் கொடுத்துட்டோம். நாங்கள் என்ன சொன்னோம், இதுதான் யதார்த்த நிலைமை. ஆனால் இது இல்லாமல் ஒரு பர்டிகுலர் செக்டர், அதாவது திரையரங்கு உரிமையாளர்களோ டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் தனிப்பட்ட முறையில் டிசைட் பண்ணி இம்போஸ் பண்ண முடியாது. ஒரு துறை சார்ந்தவங்க இன்னொரு துறை மேலே அவங்களுடைய கட்டுப்பாடுகளை விதிக்கக்கூடாது. அது வந்து காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா படியே தப்பு. நீங்கள் விதிக்கவே கூடாது. நீங்கள் வந்து எனக்கு லெட்டர் கொடுத்தா தான், நான் வந்து 8 வாரம் லெட்டர் கொடுத்தா தான் நான் படத்தை வெளியிடுவேன்னு சொல்கிறது வந்து ஒரு கட்டுப்பாடு. அந்த கட்டுப்பாடுகளை விதிக்கவே கூடாதுன்றது தான் காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து நீங்கள் டிக்டேட் பண்ணுறீங்க? ஸோ இது வந்து ரொம்ப தப்பாக போய்டும் சார். ரெண்டாவது, தயாரிப்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுவாங்க அப்படின்றத நாங்கள் எடுத்து வைத்தோம். அவரே சொன்னார், சார் இப்படி ஒரு முடிவு எடுக்க முடியாது, உங்களுடைய தரப்பு மட்டும் கேட்டுட்டு நாங்கள் முடிவு எடுக்க முடியாது, அந்த தரப்பினுடைய இதுவும் கேட்கணும். அதனால் என்ன பண்ணுவோம், முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒன்று பண்ணுவோம். திரையரங்கு உரிமையாளர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் உங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் ஒரு பேச்சுவார்த்தை பண்ணுறோம், கொஞ்சம் டைம் கொடுங்க, அசம்பிளி போயிட்டுருக்கு, நாங்கள் இதுக்காக திரையரங்கு உரிமையாளர்கிட்ட பேசிட்டு ஒரு மீட்டிங் எப்போன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அது வரையும் இந்த பிரச்சனைகளை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து தீர்த்து வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்துருக்காங்க. அது சீக்கிரமாக அதை ஒரு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, இது மாதிரி வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு நான் இப்படி கூட போகிறோம் அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா, இது வந்து இந்த பிரச்சனையை இப்போதைக்கு ஒத்தி வச்சுட்டு அந்த எப்போ கூப்பிடுறாங்களோ அப்போ எல்லாரும் முத்தரப்பும் உட்காந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு எடுப்போன்ற நம்பிக்கையோடு இருக்கும். ஓகே, இப்போ செப்டம்பருக்கு முன்னாடியே வந்து அந்த கூட்டம் ஏற்பட்டுச்சுன்னா? இல்லை, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 8ஆம் தேதி வரையும் 10ஆம் தேதி வரையும் வந்து அசம்பிளி போயிட்டுருக்கு, தமிழ்நாடு அசம்பிளி ரொம்ப பரபரப்பாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வந்து அதுக்கான ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. நாங்கள் போகும்போது ஒவ்வொரு மினிஸ்டருமே துறை சார்ந்த விஷயங்களில் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக இருக்காங்க. அந்த ப்ரிப்பரேஷனு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மீட் பண்ணணும், அந்தந்த அஃபிஷியல்ஸ் பேசணும், அதெல்லாம் நோட் பண்ணணும், இதில் பிஸியாக இருக்காங்க. இது வந்து ஒரு உங்களுடைய எமர்ஜென்சி, பட் என்னால் இமீடியட்டாக அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு அவர் மினிஸ்டர் கிளியராக சொன்னார். சார் 8, 9 வரையும் விட்டுருங்க, 10ஆம் தேதி மேலே நான் வந்து பிளான் பண்ணுறேன், எந்த தேதின்றது நாங்கள் சொல்கிறோம், அந்த தேதியில் எல்லாருமே வாங்க, நம்ம செக்ரட்டரியேட்லேயே ஒரு மீட்டிங் வைப்போம், ஐஏஎஸ் ஆஃபீஸரை வச்சுட்டு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு இதில் அந்த கமிட்டிலேருந்து வச்சு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்போ, என்ன தேதிகள், இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை எப்போ நடக்கும், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் சொன்ன பிறகு எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணோம். அதுவரையும் நம்ம வந்து எந்த ஒரு தனிப்பட்ட முடிவும் எந்த துறையும் எடுக்கக்கூடாதுன்றதையும் சொன்னாங்க. நீங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த டெசிஷன் எடுக்காதீங்க, அவங்களும் எடுக்கக்கூடாது, யாரையும் பாதிக்காதீங்க. ஆனால் இப்போ ஒரு ஆல்ரெடி டெசிஷன் எடுத்த மாதிரி தானே சார், செப்டம்பர் 1 வரைக்கும் அந்த ஒரு டெசிஷன் எடுத்து 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் படம் வெளியிடலைன்னு. அதுக்கு தான் அவங்க என்ன சொன்னாங்க, நம்ம வந்து பேசிட்டு நாங்கள் எப்போ டேட்டுன்னு சொல்கிறோம், அப்போ நீங்கள் வந்து இதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்கள். அதாவது அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஒரு சொல்யூஷன் வரலைன்னா அப்போ நீங்கள் போகலாம், ஸ்ட்ரைக்கெல்லாம் போகலாம், இப்போதைக்கு எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. நாங்கள் என்ன சொன்னோம், சார் அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை எப்போன்னு சொல்லுங்கள்,
நீங்கள் பேசிட்டு திரையரங்கு உரிமையாளர்கிட்ட எல்லார்ட்டும் பேசிட்டு சொல்லுங்கள், நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்போ வந்து அந்த இதை வந்து எங்களோட தயாரிப்பாளர்கிட்ட பேசணும்ல. இப்போ நம்ம ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா அடுத்ததாக இதை பண்ண போகிறதில்ல, போஸ்ட்போன் பண்ணுறோம் அப்படின்னா அதையும் நாங்கள் சொல்லி ஆகணும். இப்போ அடுத்த கட்டமாக தயாரிப்பாளர்கிட்ட பேசணும், பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு எப்போ கவர்மெண்ட் அடுத்த கட்டமாக என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அது பிறகு எங்கள் தயாரிப்பாளர் மெம்பர்கிட்டலாம் பேசிட்டு இதுக்கான முடிவு அறிவிப்போம். ஓகே. அண்ட் செல்வமணி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ தொழிலாளர்கள்லாம் ரொம்ப பாதிப்படைவாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களோட வாழ்வாதாரம் இதை டிபெண்ட் பண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த சிச்சுவேஷனையும் ப்ரொடியூசர்ஸ் கன்சிடர் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது. அதை நீங்கள் எப்படி பார்க்க? இல்லை, கண்டிப்பாக எல்லாரும் அவங்களது மட்டும் இல்லை, திரையரங்கில் பணியாற்ற எல்லாருக்கும் பாதிப்பு வரும்ல. இப்போ நீங்கள் பெப்சி மட்டும் சொல்லக்கூடாது. நம்ம இண்டஸ்ட்ரி அப்படின்னு எடுத்திங்கன்னா திரையரங்கு உரிமையாளர் இருக்காங்க, அவங்களுடைய கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு திரையரங்கிலும் 20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து படமே வெளியிட போகிறது இல்லைன்னா இப்போ போயிட்டு இருக்க படங்கள் யாரும் ஸ்டாப் பண்ண போகிறது இல்லை. 28ஆம் தேதி வரை வெளியான படங்கள்லாம் தொடர்ந்து போயிட்டு தான் இருக்க போகுது. கரெக்டுங்களா? அது எவ்வளோ நாள் போக முடியும்? 2 வாரம் போகலாம். அப்புறம் பைப்லைன் படம் வராது இல்லை. படம் வரலன்னா என்ன ஆகிடும்? இப்போது தயாரிப்பாளர்கள்லாம் வந்து தயாரிப்பாளர் அசோசியேஷனையோ கவுன்சிலை மீறிலாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. கேட்பாங்க, சார் நீங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்பாங்களே தவிர கடைசியில் அவங்க வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அப்போது 15ஆம் தேதி மேலே படங்களே இல்லைன்னு வச்சுங்களேன், திரையரங்கு என்ன ஆகும்? 15ஆம் தேதி இப்போ ஓடுற படங்கள்லாம் ஓடிட்டுருக்கும். அப்புறம் 15ஆம் தேதி படம் வரலன்னா திரையரங்கில் ஆடியன்ஸ் புல் பண்ணலைன்னா எல்லோரும் தானே பாதிக்கப்படுவாங்க. திரையரங்கில் வேலை பண்ணுறவங்களாம் பாதிக்கப்படுவாங்கள்ல. அப்போ ரெண்டாவது எங்களுடைய இந்த டிசிஷனுக்கு மற்ற லாங்குவேஜும் சப்போர்ட் தான். மலையாளம், தெலுங்கு, கன்னடா எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க கிளியராக, நீங்கள் வந்து புது படங்களை வெளியிட போகிறதில்ல, நாங்களும் புது படங்களை தமிழ்நாட்டில் வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான சப்போர்ட் நான் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஆல்ரெடி வந்து மலையாளத்துலேருந்து அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. மலையாளம் சினிமாவில் என்ன சொல்லிட்டாங்க, தமிழ்நாடு மார்க்கெட்டை பிளான் பண்ணாதீங்க, 1ஆம் தேதியிலேருந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அது சோஷியல் மீடியாவில். அப்போ தமிழ் படம் மட்டும் இல்லை, மலையாளம் ஆப்வியஸ்லி நாங்கள் சப்போர்ட் கேட்போம்ல, மீதி லாங்குவேஜில் கேட்போம்ல. சார் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்காக போராடிட்டு இருக்கோம், தனிப்பட்ட ஒரு ப்ரொடியூசருக்காக இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சிது, நம்ம படத்தை வெளியிடலாம் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டில் வெளியிட்டிங்கன்னா அப்போ ஃபீடிங் இருக்கும்ல. ஸோ நாங்கள் ஸ்ட்ரைக்குன்னா ஸ்ட்ரைக் தான், புது படங்கள் ஃபுல்லாகவே வரக்கூடாதுன்றது தான் நம்முடைய ஒரு காரணம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போகக்கூடாதுன்ற எதிர்பார்ப்பில் இருக்கும், பார்க்கலாம். அது வந்து தமிழக அரசுக்கிட்ட இருக்குது, ப்ளஸ் திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் கையில் இருக்குது. நாங்கள் திருப்பி சொல்கிறது என்னென்னா, அவங்க இல்லாமல் நாங்கள் பயணிக்க முடியாது. எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் அவங்களுக்கு அது தெரிய வேண்டியதுன்னா, நாங்கள் இல்லாமல் அவங்க பயணிக்க முடியாது. நீங்கள் இல்லைன்னா நான் தெலுங்கு படத்தை போட்டுக்கிறேன், மலையாள படத்தை போட்டுக்கிறேன் அப்படின்னு பேச முடியாது. ஏன்னா எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரி இயங்கும். இல்லை நம்ம தயாரிப்பாளர் கவுன்சிலை உடச்சி நம்ம வந்து ப்ரொடியூசர்ஸ்கிட்ட தனியாக படம் வாங்கி ரிலீஸ் பண்ண முடியும்னா எத்தனை ப்ரொடியூசர் வருவாங்க? அந்த மாதிரி பண்ண மாட்டாங்கல்ல. தயாரிப்பாளர்கள் கடைசியில் சங்கத்தை மீறி பண்ண மாட்டாங்கல்ல. எப்படி உங்கள் சங்கத்தை மீறி வந்து யாரும் பண்ண மாட்டாங்களோ அதே மாதிரி தயாரிப்பாளர்களும் சங்கத்தை மீறிலாம் பண்ண மாட்டாங்க. தயாரிப்பாளர் சங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எதுவுமே இது வந்து பிரேக்கிங் பாயிண்ட்டாக போகாமல் எப்படி இது நம்ம ஒருங்கிணைச்சு இந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரலான்றது தான் சுமூகமாக பார்க்கணுமே தவிர இதில் சண்டை போட்டுட்டு இருக்கிறதுக்கான எந்த ஒரு தேவையும் கிடையாது. புரிதல் வந்தாலே போகிறோம், இந்த பிரச்சனை இருக்காது, சால்வ் ஆயிரும். ஸோ எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசினா சார்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் வந்து இதில் என்னென்னா, நாங்கள் 2-3 தடவை கூப்பிட்டோம், வரல அவங்க ஒரே பிடிவாதனா நாங்கள் வந்தாலும் வேஸ்ட்டு, நீங்கள் வந்து ஒத்துக்க போகிறது இல்லை. நான் ஒத்துக்க போகிறதுக்கு எதுக்கு மீட்டிங் வைக்கணும்? அவங்களோட முடிவு யாரை டிபெண்ட் பண்ணி சார் இருக்குது? ஏன்னா இப்போ உங்ககிட்ட பேசினாதான் ஒரு முடிவு வரும் அப்படின்ற சூழலை தாண்டி அவங்க வந்து உங்ககிட்ட பேசினாலும் இது நடக்காது அப்படின்றப்ப அவங்களோட ஸ்டாண்ட் எதில் இருந்து? அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதை ஆரம்பிக்கும் சொன்னல 8 வாரம் மைண்ட் செட்டு நீங்கள் ஒத்துக்கிறா சொல்ல வர மீட்டிங்கு. நான் சொன்னேன் அது எதுக்கு மீட்டிங்கு? இப்போ 8 வாரன்றது நீங்கள் வந்து நீங்கள் கேட்டதை நாங்கள் ஒத்துக்கிட்டு போனால் மீட்டிங்கே கிடையாது, ஓகே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடலாம்ல. அது ஏன் பண்ண முடியாதுன்றதுக்கான மீட்டிங் வைக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தானே மீட்டிங் வைக்கிறோம் நாங்கள் உங்களுக்கு. அதனுடைய காரணங்கள்லாம் சொல்லி இதை எப்படி நம்ம கொண்டு போகலான்னு ஒரு சொல்கிறோம். சார் முதல்ல ஒரு 6 வாரம் கேட்டு பார்க்கலாம், ஓடிடி நிறுவனங்களை நம்மளாம் சேர்ந்து மீட் பண்ணுவோம். 4 வாரம் பதில் 6 வாரம் பண்ணிக்கலாமா? ஓடுற படத்தெல்லாம் 6 வாரத்தில் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், ஓடாத படத்தை 4 வாரம் பண்ணிங்க. இப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரலாமா? இருக்கலாம் இல்லை? ஓடிடி நிறுவனங்களில் பேசினா ஒத்துப்பாங்களா இல்லை? இது நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு, 2 வாரமும் தாண்டி மினிமம் 50 to 60% ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் 300 திரையரங்களை ரிலீஸ் பண்ணுறேன், 2 வாரம் தாண்டின பிறகு எனக்கு வந்து கிட்டத்தட்ட 200 திரையரங்கில் ஒரு படம் ஓடுதுன்னா அது வெற்றிகரமான படமா இல்லையா? வெற்றிகரமான படம். அந்த படத்தை 6 வாரம் பண்ணுங்கள். அப்படி ஓடலை அந்த படம், 300 ஸ்க்ரீனில் ஆரம்பித்த படம் 2வது வாரத்துலேயே 100 ஸ்க்ரீன் ஆயிடுச்சு, அது பிறகு 50 ஸ்க்ரீன் ஆயிடுச்சு வச்சுங்களேன். நீங்கள் பாட்டு 4 வாரம் போட்டுங்க, நான் கண்டுக்கல, நான் கண்டென்ட்டை கொடுத்துட்றேன் உங்களுக்கு அப்படின்னா ஓடி நிறுவனங்கள் இதை ஒரு கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ 6 வாரம் நம்ம சொல்ல முடியல. பப்ளிக்கில் என்ன சொல்லலாம், 6 வாரம் தான் இனிமேல். ஓடாத படம் மட்டும் தான் உனக்கு முன்னாடி கிடைக்கும், ஓடுற படமெல்லாம் 6 வாரம் தான் அப்படின்னா ஆடியன்ஸ் மைண்ட் செட் ஒன்று ஆரம்பிக்கும். ஓ நல்ல படமா, இப்போ வராதுடா 6 வாரம் ஆகும்டா அப்படின்னு. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இப்படி ட்ராவல் பண்ணலாம்ல. ஒரு 1 or 2 years, 8 வருடம் 9 வருடம் இந்த மாதிரி 4 வாரம் போயிட்டோம். இப்போ ஒரு 2 வருஷம் இப்படி போகலாமே, 6 வாரன்றதை போயிட்டு அடுத்ததான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சுன்னா அப்புறம் 8 வாரம் கூட கேட்கலாம்.
இதுலேயே நாங்கள் என்ன சொன்னோம்னா பெரிய படங்கள் 8 வாரம் முதலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 6 வாரன்றது எல்லா படங்களுக்கும், குறிப்பிட்ட சில பெரிய படங்கள் மட்டும் நான் சொன்ன மாதிரி ஜெயிலர் 2 மாதிரி பெரிய படம் எதிர்பார்ப்பில் இருக்கிற படத்தை நீங்கள் 8 வாரமே முதலேருந்தே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஆடியன்ஸ் மைண்ட் செட்டை இப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற வயாமீடியா பேசுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை. அதுதான் பிரச்சனை. இல்லை எங்களுக்கு 8 வாரம் அப்படின்னா நம்ம எங்கே போய் பேசுறது? அப்போது யூ ஆர் நாட் வில்லிங் டு டிஸ்கஸ். ஸோ நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, எப்போவுமே எல்லா விஷயத்துலையும் ஒரு தீர்வு எப்போ வரும்னா வில்லிங் டு டிஸ்கஸ் இருந்தால் தான். 2 பேரும் புரிதலோடு பேசினா தான் நம்ம வந்து ஒரு தீர்வுக்கு வர முடியுமே தவிர, ஒருத்தருடைய டிசிஷனை வந்து எல்லாரும் ஃபாலோ பண்ணோன்னா அது தீர்வு கிடையாது. அது மோனோபொலி, அது டிக்டேட்டிங் டேர்ம்ஸ். அது வந்து இண்டஸ்ட்ரியால் ஏற்றுக்க முடியாது. எந்த துறையுமே இன்னொரு துறையுமே அப்படி திணிக்க முடியாது அவங்க கருத்துக்களை. நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லலாம், ஆனால் கடைசியில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் டிசைட் பண்ண முடியும். அதுதான் நாங்கள் வந்து திருப்பி தயாரிப்பாளர்களாக சொல்லிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி ஹோப்ஃபுல்லி அரசாங்கம் எல்லாரும் நீங்கள்லாம் சேர்ந்து ஒரு நல்ல டெசிஷன் கொண்டு வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். நல்லபடியாக சீர்வு வரணும்னு எதிர்பார்க்குறோம். யாருக்கும் இங்கே வந்து யார் மேலேயும் வந்து கோவம் கிடையாது, யாருக்கும் யார் பேரில் மன வருத்தமும் கிடையாது. புரிதல் வேணுன்ற ஒரு கோரிக்கை தான். ஓகே, இப்போ வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் சரி, திரையரங்கு உரிமையாளர்கள் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு குரோம்பேட் வெற்றி வந்து ஒரு பெரிய டிஜிட்டல் திரையரங்கு ஒன்று பண்ணியிருக்காங்க. சூப்பரான திரையரங்கு. எல்இடியில் வந்து முதல் முறையாக சென்னையில் ஒரு எல்இடி திரையரங்கு பண்ணியிருந்தாங்க. எல்இடின்றது வந்து டிவியில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கொடுக்கும்போது என்னை கூப்பிட்டாங்க. அங்கே கூடும்போது என்னையும் கூப்பிட்றாங்க பாருங்க, நான் தான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்கிறாங்க. என்ன கூப்பிட்டாங்க. நான் வந்து அந்த திரையரங்கை பற்றி பேசிட்டு நோபடி கேன் ரீப்ளேஸ் தியேட்டர் அப்படின்னு தான் நான் சொன்னேன். நோபடி கேன் ரீப்ளேஸ் தியேட்டர் அனுபவம் இன்றைக்கி அதை இன்னும் பெட்டராக நீங்கள் வந்து எல்இடி மூலமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு அப்படி பேசும்போது அங்கே இருக்கிற திரையரங்கு உரிமையாளருக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரே ஒரு சொன்னேன், சார் நம்மளாம் ஒன்றா உட்காந்து பேசலாம்ல, ஏன் வந்து நீங்கள் டிசைட் பண்ணி எங்களுக்கு சொல்கிறீங்க? அப்போ நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஸ்ட்ரைக்கில் போக வேண்டியது இருக்குல்ல. நீங்கள் மீட்டிங் கால் பண்ணுங்கள், நம்மளாம் ஒன்றா மீட் பண்ணுவோம், ஒன்றா உட்காந்து பேசணும்னா அவங்களும் மீட் பண்ணலாமே, பேசலாமே அப்படின்ற எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்களே தவிர மீட் பண்ணக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்ற எண்ணமெல்லாம் கிடையாது. அங்கே நிறைய திரையரங்கு உரிமையாளர் வந்தாங்க. நான் சொல்கிறேன், சார் நம்மலாம் ஒன்றா இருந்தால் தான் அடுத்த கட்ட போக முடியும். அப்போ அங்கே வந்து அந்த திரையரங்கு உரிமையாளர் சொன்னார், நீங்கள் பேசினா இன்னும் ரீச் ஆகும் சார்னார். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு எல்இடி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் திரையரங்கில் தான் பார்க்க முடியும். நம்ம வீட்டில் இவ்வளோண்டு எல்இடி டிவியில் பார்ப்போம், ஓகேங்களா, 55 இன்ச் மேக்ஸிமம். அதுக்கு மேலே நம்ம வீட்டில் இடமே இருக்காது, கரெக்டுங்களா. மேக்ஸிமம்னா ஒரு சில வீட்டுக்குள்ள 75 இருக்கலாம். இவ்வளோ பெரிய எல்இடி டிவி பார்த்தா ஒரு பெரிய அனுபவம் ஒன்று கிடைக்குது இல்லை. அது வந்து அந்த குரோம்பேட் வெற்றியில் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் எல்இடியில் அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டியில் ஒரு படத்தை பார்த்தேன் நான். அது வந்து அவங்க வந்து ட்ரெய்லரு எல்லாம் காமிக்கும்போது என்ன ஒரு அனுபவம்டா அப்படின்னு வந்தது எனக்கு. அதுக்கு அவங்க கேட்டது வந்து மாஸ்டரிங் ஆஃப் கண்டென்ட் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க எங்களுக்கு தயாரிப்பாளர்கள்லாம், அப்போ தான் எங்களால் எல்இடியில் ஸ்க்ரீன் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நம்ம கண்டிப்பாக தயாரிப்பாளர்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இன்னும் 10 திரையரங்கு வரணும் அப்படின்றது தான் என்னோட எதிர்பார்ப்பு. எல்இடியில் எப்படி வந்து ஐமேக்ஸில் நீங்கள் எல்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறாங்களோ அது மாதிரி எல்இடியில் எல்லாம் பார்க்கணும். அப்போ தான் திரையரங்கு போகணுன்ற கம்பல்ஷன் பல பேருக்கு வரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கும். திரையரங்கு மக்கள் போய் பார்க்கணும், திரையரங்கில் பார்த்தா தான் மக்களுக்கு வந்து ஒரு அனுபவம் கிடைக்கும். அதோட முக்கியமாக அந்த வருமானம் தான் மிகப்பெரிய வருமானம் தயாரிப்பாளர்களுக்கு. இந்த எல்லா புரிதலும் எங்களுக்கு இருக்குது. ஓகே, நாங்கள் கேட்குறதே, நாங்கள் எல்லா செக்டரையும் நம்பி இருக்கும்போது எங்களை ஒரு தனிப்பட்ட செக்டரை வந்து டார்கெட் பண்ணி இந்த செக்டருக்கு நீங்கள் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்கள் கமிட் ஆகக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் மாட்டிப்போன்றது தான் எங்களுடைய ஒரே பாயிண்ட். ஓகே, ஃபைன். இன்னொரு விஷயம் சார், நீங்களும் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க, இப்போ சில படங்கள் வந்து தியேட்டரில் பார்க்குறப்ப ரெஸ்பான்ஸே இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஓடிடிக்கு அப்புறம் அது ஒரு பெரிய வரவேற்பை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 29 இருக்கட்டும், 100 சாமியாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்களுக்கு அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வருது இல்லையா ஓடிடியில் வந்ததுக்கப்புறம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்களோட படம் லவ் படம் வந்து திரையரங்கில் வந்து மிக பெருசாக போகல. ஆனால் ஓடிடியில் பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து 2 வாரம் நம்பர் 1 இருந்தது மூவிஸில். ஸோ அந்த ஆடியன்ஸ் வந்து வேறு. இப்போ எனக்கு வந்து நீங்கள் 100 சாமி மட்டும் இல்லை, 29 அதுக்கு முன்னாடி பல படங்கள் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு ரிவர்ஸும் இருக்குது. திரையரங்கில் மிக பெருசாக வெற்றி அடைஞ்ச படங்கள் வந்து ஓடிடியில் வந்து ஃப்ளாப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா? பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் எப்படி தியேட்டரில் ஓடிச்சு, இந்த படம் பார்க்குறப்ப இதெல்லாம் தெரியும், ஸ்லோ மோஷனில் அதில் வந்து அவ்வளோ கமெண்ட் பண்ணுறாங்க, இது சரியில்லை, அது சரியில்லை, இந்த படம் எப்படா ஓடிச்சு, இந்த படம் எப்படா ஓடிச்சின்னு சொல்லி கமெண்ட் பண்ணும்போது இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இப்போ ஓடிடிக்கான படம் இது வந்து ஓடிடியில் பார்த்தா அப்படி இல்லை. அதாவது சர்ப்ரைஸாக அண்டர்டாக்ஸ் அப்படின்வாங்க. சில படங்களை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க. இப்போ 29 படம் எடுத்துங்களேன், நானே வந்து திரையரங்களை பார்க்கல. ஏன்னா எனக்கு வந்து பெருசாக ரிவ்யூஸ் ஒன்றும் பெருசாக வரல, வேர்ட் ஆஃப் மவுத் பெருசாக வரல, ஷோஸும் எனக்கு பெருசாக கிடைக்கல. நல்ல ஒரு ஷோ நான் வந்து எனக்கு போனேன்னா ஈவினிங் போனேன்னா எனக்கு 7 o'clock ஷோ வேணும். அந்த மாதிரி ஷோ கிடைக்கல. கிடைச்சா 11 o'clock 2 o'clock அப்படிலாம் போடும்போது நம்மளால் போக முடியாது, எனக்கு ஒர்க் விட்டு போக முடியாது, ஈவினிங் தான் நான் போவேன். ஸோ இப்போ நான் வந்து பார்க்குறேன், எனக்கு ஈவினிங் ஷோ கிடைக்கவே இல்லை. ஆனால் எனக்கு பர்டிகுலர் தியேட்டர் இருக்குது. நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற தியேட்டர் தான் போக முடியும். தூரமாக போயிட்டு 10 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஈவினிங் ஷோ போக முடியாது, எனக்கு டைம் அதெல்லாம் வேஸ்ட் ஆகும்ல. ஸோ நான் இப்படி எனக்கே ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குன்னா எல்லாருக்கும் எப்படி இருக்கும், ஆளாளுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்ல.
எனக்கு ஷோ கிடைக்கல, ஒரு வாரம் மிஸ் ஆன பிறகு நான் அப்புறம் போகல. ஓடிடியில் பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. நான் வந்து பிரேக்கே விடாமல், அதாவது இன்டர்மிஷனே இல்லாமல் ஃபுல் படத்தை பார்த்தேன். 2 hours 20 minutes பார்த்துட்டு நான் ரத்னகுமார் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் வாழ்த்து சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் பாராட்டி பேசியிருந்தேன். அவர் சொன்னார், சார் எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது, இப்படி நீங்கள் இவ்வளோ, நான் டயலாக்லாம் பேசிட்டு வந்தேன், அதில் வந்து சாப்டராக வந்த இதெல்லாம் நான் பேசினேன். அந்த சாப்டர்லாம் எப்படி டைட்டிலாக மாற முடியும், ஒரு சாப்டரும் எப்படி என்னை கவர்ந்தது, அதில் சொல்லப்பட்ட டைலாக்லாம் எந்தளவு என்னை மனசை பாதிச்சது எல்லாம் சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இருந்தேன். சார் இப்படி நீங்கள் ஒரு தடவை தான் பார்த்தீங்க, இவ்வளோ தூரம் உள்வாங்கியிருக்கீங்க அப்படின்னா. நான் சொன்னேன், அவ்வளோ ஆழமாக என்னை பாதிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போது ஒரு திரையரங்கு நான் போகிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஷோஸ் கரெக்டான டைம் இருந்தால் இருக்கலாம், வேர்ட் ஆஃப் மவுத் எனக்கு பெருசாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெடாக வந்திருக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு காரணத்தில் நான் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை நான் போகாமல் இருந்திருக்கலாம், ஓகேங்களா, இல்லை என் பிஸியாக வேறு ஷெட்யூல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் ஓடிடியில் வரும்போது எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கொடுக்கும்போது அந்த படத்தை நான் செலிப்ரேட் பண்ணுறேன், நான் ட்வீட் பண்ணி செலிப்ரேட் பண்ணி எல்லாம் பண்ணேன். ஸோ ஓடிடி என்பது அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இன்றைக்கி பல படங்களுக்கு ஏற்படுது, கரெக்டுங்களா? ஸோ நான் அந்த மாதிரி 100 சாமி படத்தை இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் பார்த்து கொண்டாடுறாங்க. ஸோ இப்படி பல படங்கள், இப்போ எங்களுக்கு லவ் படத்துக்கு நிறைய ஆயிரக்கணக்கான கமெண்ட்ஸ் வந்தது, படம் நல்லா தானே இருக்குது, ஏன் இந்த படம் போகல, ஏன் ஓடல அப்படின்லாம் கேள்விக்கும் போது ஓகேப்பா அட்லீஸ்ட் ஒரு திருப்தி, சரி ஏதோ நல்ல படம் கொண்டு போய் சேர்த்துட்டாப்பா, ஏதோ ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்த்துட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு சின்ன ஒரு திருப்தியோட நம்ம விடைபெற வேண்டியது தான் அந்த படத்துலேருந்து. ஏன்னா என்ன பண்ண முடியும், பார்க்கலன்றது யதார்த்தம், அதான் ரியல் ஃபேக்ட். இதை வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரி ஓகே, ஆனால் அட்லீஸ்ட் ஓடிடியில் இவ்வளோ பேர் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்களா, ஓகே நம்ம ஏதோ ஒரு சின்ன விஷயத்தாவது அச்சீவ் பண்ணோன்ற ஒரு சந்தோஷத்தோட அந்த படத்துலேருந்து விலகி வேண்டியது தான். ஏன்னா நம்ம கேரி பண்ணிகிட்டே இருக்க முடியாது அந்த படத்தை, ஒரு ஸ்டேஜ் மேலே நம்மளால் கேரி பண்ண முடியாது. ஸோ நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு வீட்டில் ஃப்ரீயாக உட்காந்துருக்கும்போது பார்க்குற படங்களுடைய கமெண்ட் வேறு. பிளான் பண்ணி வீட்டில் எவ்ரிடே ஈவினிங் ஒருத்தர் படம் பார்ப்பாங்க, 7 மணிக்கு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு 8 மணிக்கு ஒரு படத்தை போடுவாங்க. இன்றைக்கி என்ன புது படம், ஓ போடு அது போடு, ஓகே ஓ சூப்பராக இருக்குது இந்த படம், இந்த படத்தை நம்ம போய் தியேட்டரில் பார்க்கவே இல்லையே அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் அடுத்த கட்டமாக தியேட்டரில் மிக பெருசாக ஓடின படம் ஓடிடியில் வரும், ப்ரீமியர் ஆகும், இந்த படத்தையோட இப்படி கொண்டாடுறாங்க அப்படின்னு அந்த கிண்டல் அடிக்கும்போது தான் நம்மளுக்கு தெரியுது, ஐயோ இப்படி ஒரு ஆடியன்ஸ் ரிவர்ஸ் ரெஸ்பான்ஸ் ஒன்று வருது அப்படின்னு. ஸோ ரெண்டுமே கோ எக்ஸிஸ்ட் தான் இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. ஆடியன்ஸை நீங்கள் வந்து கேள்வியே கேட்க முடியாது. இது வந்து கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ் தான் உட்பட்டது. எல்லாருக்கும் உரிமை இருக்குது, எல்லாருக்கும் வந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது, அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க, கேட்டுக்க வேண்டியது தான். ஓகே எஸ் சார். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ நிறைய உரிமையாளர்கள்லாம் சொன்னாங்க ஒரு 4-5 படம் தான் தேட்டரில் நல்லா ஓடிச்சுன்னு. அதை சம்மந்தப்படுத்தி வர்றது தான் இந்த ஃபேக் பாக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றதுமே வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வரைக்குமே இப்போ ஜனநாயகனுக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எவ்வளோவா இருக்கும், உண்மையாக பொய்யா, நம்பலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறைய இருந்துகிட்டே தான் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. அவங்க வந்து இதை அனௌன்ஸ் பண்ணலன்றதுக்காக எல்லாம் அப்படிலாம் கிடையாது. 325 crore 330 crore அந்த படம் பண்ணியிருக்கு. ஓகே 320-330 crores அந்த ரேஞ்ச் அந்த படம் பண்ணியிருக்கு. இப்போ லைஃப் டைமில் 330 crore கண்டிப்பாக தாண்டும் அந்த படம், இது வந்து கேரண்டி. அதுக்கு மேலே எவ்வளோ பண்ணியிருக்கிறது இந்த வாரம் முடிஞ்ச பிறகு பார்க்கலாம். ஏன்னா இந்த வாரத்தோட அந்த படத்தினுடைய லைஃப் முடிஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி ஓடிடியில் வந்துருச்சு படம், இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு படம் வந்து, ஆல்மோஸ்ட் ஒரு வாரம் வந்துருச்சு. இப்போ இனிமேல் எவ்வளோ அந்த படம் சஸ்டெயின் ஆகும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 330 crore அந்த படம் பண்ணது, அதுவே என்னை பொறுத்தவரைக்கும் மாபெரும் வெற்றியை நான் பார்க்குறேன். ஓகே ஏன்னா ஆல்ரெடி அந்த ஒரு இத்தனை ப்ராப்ளத்துக்கு தவிர தாண்டி வந்த ஒரு படம் 330 கோடி படம் தானே, அது பெரிய வெற்றி தானே. ஸோ அந்த வெற்றியை பார்க்கணுமே தவிர அதனுடைய கம்பேரிட்டிவ் வெற்றியை பார்க்கணும், கம்பேரிசன் பண்ணக்கூடாது. கம்பேரிட்டிவ் வெற்றினா கம்பேர்ட் டு த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் த ஃபில்ம் ஹேட், சேலஞ்சஸ் ஃபில்ம் ஹேட், அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தோட வெற்றி வந்து கொண்டாடப்பட வேண்டிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஓகே ஸோ இந்த மாதிரி ஃபேக் ரிப்போர்ட்ஸ் அதை பற்றின உங்கள் ஒப்பீனியன்ஸ்? இல்லை ஃபேக் ரிப்போர்ட்டில் ஃபேன்ஸ் எப்பவுமே கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி இன்னைக்கு வந்துருச்சு, அவங்களுக்கு எல்லாருக்குமே போஸ்டர் போட்டுட்டு அதில் நம்பர் போட்டால் அதுவே ஒரு போஸ்டர் கிரியேட் பண்ணி அதுவே ஒரு வெற்றி. அப்போ நான் வந்து நிறைய தடவை ஏமாந்துருக்கேன், அந்த போஸ்டர் பார்த்துட்டு உண்மையை நிஜம் நினைச்சிருப்பேன். நான் அப்புறம் தான் எனக்கு தெரியுது, ஓ ஏல பண்ணியிருக்காங்க டே அப்படின்னு அப்படின்னு. அப்போ என்ன பண்ண இப்போலாம் என்ன பண்ணுறது, நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் போகிறத நான் பார்ப்பேன். நான் என்ன பண்ணேன், ஒரு பெரிய படத்தினுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸுடைய ஹேண்டில் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க போடுற ட்வீட் வந்து ஃபைனல். என்னை பொறுத்தவரைக்கும் அதை நீங்கள் கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. அவங்க வந்து அஃபிஷியலாக அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க எங்கள் படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு. இதில் வந்து 20 கோடி 30 கோடி டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ண தான் செய்வாங்க. இது வந்து ஒருமே இல்லை, இருமுடி படம் வந்து 80 கோடி தாண்டிச்சின்னு எல்லாருமே ஆல் இண்டியா லெவலில் பேசிட்டே இருக்காங்க, அவங்க 100 கோடி போஸ்டர் போட்டாங்க. இப்போ உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியும். ஆனா அது ஒரு கட்டாயம் ஆயிருச்சா உங்களுக்கு? அது இல்ல, அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆகுது. 80 கோடி எக்ஸைட்மெண்ட் கிரியேட் பண்ணுமா, 100 கோடி தான் ஆப்வியஸ்லி 100 கோடி போஸ்ட் போட்டாங்க. இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. படம் நல்லா ஓடிட்டு இருக்குல்ல,
இதெல்லாம் நீ கண்டுக்கூடாது. என்னை பொறுத்தவரை இதெல்லாம் கண்டுக்காது. எல்லாம் சின்ன பிட்டர் ஸ்வீட். அப்படியே போகட்டும் அப்படின்னு அப்படியே விட்டு எப்படி 100 கோடி பண்ண போதுன்னு போட்டாங்க விடுப்பா. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி எடுத்துக்கலாம். அவங்க மேனிஃபெஸ்டேஷன் இன்னைக்கு லீவு, நேற்று 100 கோடி போட்டாங்க. காரணம் என்னன்னா இன்னைக்கு எப்படியும் மிலாது நபி லீவு, ஓணம் லீவு, சரி எப்படியும் ஒன்று 20 கோடி பண்ணிடும், அதனால் 100 கோடி போட்டுரு, போஸ்டர் போடுறதா போட்ட 100 கோடியை போட்டுரு அப்படின்னு போட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து 130 கோடி போட்டுருவாங்க, 125 கோடி போட்டுருவாங்க. ஏன்னா எப்படியும் மேட்ச் ஆகிடும் சாட்டர்டே சண்டேன்னு. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு மார்க்கெட்டிங் கிமிக்ஸ் தான். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயமும் அதிகமாக பேசப்பட்டது என்னன்னா, ஒரு ஆர்கனைஸ்ட் ஹேட்ரட் வந்து இப்போ குறிப்பிட்ட ஆக்டர்ஸ் மேலே வந்து திணிக்கப்படுதோ அதுவே ஒரு படத்துக்கான ஒரு பாதிப்பாக இருக்கா? ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை அவங்க படத்துடைய ரிவ்யூஸாக இருக்கட்டும். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட வந்திருக்காது, அதுக்குள்ளே ரிவ்யூஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு ஆர்கனைஸ்ட் ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. பயங்கரமாக இருக்குது. ஓகே, பயங்கரமாக இருக்குது. அது இப்போ சூர்யா சாருக்கு வந்து குறிப்பிட்ட இல்லை, நான் சூர்யா சார்னு சொல்லல, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்குது. நீங்கள் வந்து ஒருத்தர் மட்டுமே சொல்லாதீங்க. தனுஷ் அவர்களுக்கு இருக்குது, சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஒரு டீம் இறங்கிடுறாங்க. இப்போ அவரோட படம் வரும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு 3-4 டீம் நிற்குது. ஒரு நடிகருக்கும் எதிராக பார்த்தீங்கன்னா 3-4 டீம் நிற்குது. அதை மீறி தான் நீங்கள் ஜெயிக்கணும். உங்கள் படைப்புகள் நல்லா இருந்து அதை ஜெயிக்கின்ற கட்டாயத்தில் இன்றைக்கி இருக்கும். எல்லாருக்குமே இருக்குது, எல்லா நடிகர்களுக்குமே இருக்குது. ஒரு ஹேட்ரட் அப்படின்றது வந்து அதாவது இறங்கி அடிப்பாங்க. ஆமாம், ரொம்ப ப்ரூட்டலாக அடிப்பாங்க. அது கொஞ்சம் பேர்லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான ஹேண்டில்ஸ் அடிக்கும். இந்த ஆயிரக்கணக்கான ஹேண்டில்ஸை உங்களால் கவுண்டரே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு ஐடி விங்க வச்சுட்டு ஒரு 10,000 ஹேண்டில் வச்சா தான் உங்களால் கவுண்டர் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா இன்றைக்கி இது வந்து கடந்த ஒரு 10 வருடமாக நடந்த ஒரு நிகழ்வு. இது 10 வருடத்தில் வந்து இன்றைக்கி ஐடி விங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆளுமே, அதாவது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக உங்களுக்கு இல்லைன்னா யூஆர் எக்ஸ்போஸ்ட். ஓகே, யூஆர் எக்ஸ்போஸ்ட் அண்ட் யூ வில் கெட் ப்ரூட்டல் அட்டாக். உங்ககிட்ட ஆர்மி இருந்தது வச்சிங்களேன், எதை ப்ரூட்டலாக நீங்கள் கவுண்டர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எதிராக நம்மளும் ஒரு ஆர்மி திரட்டணும் அப்படின்னு இல்லைன்னா நீங்கள் நிற்க முடியாது. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இந்த ஐடி விங்க எதர் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியுது, இல்லைன்னா அன்ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா இங்கே சர்வே பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எனிமிகள் அவ்வளோ பேர் உருவாக்குறாங்க. நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க வச்சிங்களேன், உங்களுக்கு எதிர இவ்வளோ பெரிய ஒரு எனிமி குரூப் இருக்கும். நீங்கள் பாப்புலராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ரீச் இருக்குது, நீங்கள் சொன்னால் கேட்குறாங்க, உங்கள் படங்களை இவ்வளோ பேர் லட்சக்கணக்கான போய் பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு எதிர ஒரு பெரிய குரூப் உங்களை கீழே தள்ளணுன்றதுக்காக வேலை செய்வாங்க. உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்போது இப்போது ஒரு நாடை பிடிக்கிற வரையும் தான் நீங்கள் அது ஒரு சாதாரண ஆளாக இருக்கலாம். நாடை பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல் மன்னன் ஆகிடுவீங்களா? அப்போ மன்னனா எதிர இருக்கிற மன்னன்களாம் சும்மா இருப்பாங்களா? அவங்களோட அட்டாக் வரும். அவங்க அட்டாக் வருமா இல்லையா? பல நேரம் நம்ம படிச்சிருக்கோம், ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கோம். நீங்கள் ஒரு மன்னன் ஆகிட்ட பிறகு அப்பா அவர் கஷ்டப்பட்டு மன்னன் ஆகிட்டாருமே அவர் விட்டுருவோம், 50 வருஷத்துக்கு யாராவது விட்டுருவாங்களா? உங்களை அட்டாக் பண்ணி எப்படியாவது வீழ்த்துன்னு தான் நினைப்பாங்களே. அதுதான் வந்து காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. அரசியல்லேருந்து நீங்கள் வந்து அரசாங்கத்திலேருந்து நீங்கள் வந்து மன்னராட்சி காலத்துலேருந்து இப்போ இருக்கிற டெமோக்ரஸிலேருந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து இருக்கும். நீங்கள் ஒரு மன்னராக தானே மாறுறீங்க. அப்படின்னா அர்த்தம் மக்கள் மனதில் எப்போ இடம் பிடிக்கிறீங்களோ நீங்களும் ஒரு மன்னன் தான். ஓகே, ஒரு நடிகராக ஒரு மக்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டிங்கன்னா, ஒரு இயக்குனராக மக்கள் மனதில் பெரிய இடம் பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மன்னன் தானே. மக்கள் மதிக்கிற ஒரு மன்னனாக தானே இருக்கீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஆதர்ஷ புருஷனாக தெய்வமாக பார்க்கும்போது ஆப்வியஸ்லி உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய குரூப் வந்து நிற்கும்ல. அப்போ நம்ம டிஃபெண்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ அது இதை வந்து குறையா சொல்ல வேணாம், ஒன்றுமே பண்ண முடியாத அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அதை கவுண்டர் பண்ணிக்கிட்டு பண்ண போகிறோம். நம்ம அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக நடக்கிறத தாண்டி அது படத்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். 100%. நீங்கள் நல்ல படம் கொடுக்கலன்னா கண்டிப்பாக அடிவாங்க. நீங்கள் நல்ல படம் கொடுத்தீங்கன்னா உங்களை கொண்டாடிடுவாங்க, அதில் டவுட்டே கிடையாது. இப்போது சூர்யா சார் பாருங்கள், இவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க. விஸ்வநாதன் படம் வந்து அவ்வளோ பெருசாக சஸ்டெயின் ஆகுது. ஏன்? அந்த படம் எமோஷனலாக பல பேருக்கு பிடிச்சிருக்கு. அதில் சொல்ல வந்த எமோஷனும் அது அந்த ரிச் விஷுவல்ஸும் ப்ரெசன்டேஷனும் சூர்யா சாரோட நடிப்பும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அந்த படம் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கு. ஆனால் அந்த அட்டாக்ஸும் வந்துட்டு இருந்தது. அட்டாக்ஸ் வந்துட்டே இருந்தாலும் அந்த படம் சஸ்டெயின் ஆச்சா இல்லையா? அப்போ அவங்க ஆர்மியை வந்து தொடர்ந்து அதை ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருக்க வந்தால் தான் உங்களால் டிஃபெண்ட் பண்ண முடியும். ஒரு பேலன்ஸாக நீங்கள் வச்சுக்கணும். உங்களுக்கு எதிர ஒரு எனிமி குரூப் உருவாகும் போது பெருசாக உருவாகி ரெடியாக இருக்குது, உங்கள் படம் வரும்போதெல்லாம் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும்ல. நான் சொல்கிறது சூர்யா சார் இருந்தாலும், சிவகார்த்திகேயன், தனுஷா இருந்தாலும் சரி, சிம்புவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ரெடியாக இருக்கணும். இல்லைன்னா யூல் பி எக்ஸ்போஸ்ட், யூல் பி தரோலி எக்ஸ்போஸ்ட் அண்ட் யூல் கெட் அட்டாக்ட் அண்ட் யூல் பி ஹர்ட். உங்களோட உங்கள் படம் பயங்கரமாக ஹர்ட் ஆகும். இது ஒரு ஹார்ட் ரியாலிட்டி ட்ரூத் அப்படின்ற மாதிரி இப்படிதான் இருக்க போகுது. இதான் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வாரியர்ஸை உருவாக்கணும். வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வாரியர்ஸ் குரூப் இல்லைன்னு வச்சிங்களேன், நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க, மொத்தமாக காலி ஆகிடுவீங்க. ஸோ சினிமா அப்படின்றது நீங்கள் ஒரு மன்னனாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது பண்ணணும். இல்லை நான் சாதாரண நாளாக அப்படியே ஒதுங்கி நின்றுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஆர்மியும் தேவையில்லை. படம் நான் நடிக்கிறேன், படத்தை கொடுக்குறேன், அது வந்தால் ஓடினா நல்லது, இல்லைனா எதுவும் பண்ண தேவையில்லை, நான் அதை பற்றி கவலைப்படலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே தேவையில்லை. பிகாஸ் யூ ஆர் ஜஸ்ட் அன் ஆக்டர், பட் யூ வாண்ட் டு பி அ ஸ்டார், யூ வாண்ட் டு பி அ மன்னன். மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய பொசிஷனை அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ப்ரிப்பரேஷனோடு நீங்கள் இருக்கணும். உங்களுக்கான ஆர்மி பெருசாக இருக்கணும். அவங்க வந்து எதையும் செய்ய தயாராக இருக்கணும். உங்களுக்கு எதிராக டே அண்ட் நைட் வேலை செஞ்சு எவன்லாம் ட்ரோல் பண்ணணும் அவனை அட்டாக் பண்ணணும்.
Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.